தாய்லாந்துக்கு சுற்றுலா சென்றபோது உயிரிழந்த சென்னை ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த இளைஞரின் உடலை மீட்டுத் தர வேண்டும் என குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் பணியாற்றி வந்த திவாகர் என்பவர் தனது நிறுவனம் சார்பில் கடந்த 16ஆம் தேதி தாய்லாந்துக்கு சுற்றுலா அழைத்துச் செல்லப்பட்டார். அவருடன் சேர்ந்து மொத்தம் 64 பேர் சுற்றுலா சென்ற நிலையில் ஆழ்கடலில் உயிரினங்களை பார்க்கச் சென்றபோது திவாகருக்கு சரிவர ஆக்சிஜன் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அப்போது திவாகருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டதை அடுத்து அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திவாகரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அவரது உடலை தாயகம் கொண்டு வர முடியாமல் தவிக்கும் குடும்பத்தினர் தமிழ்நாடு அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சரி தரேன்னு சொல்லிட்டு மண்டே தரேன், நாங்கள் இது வரைக்கும் வரல. அப்படியே 4 நாள் போயிட்டே இருக்குது. செவ்வாய்க்கிழமைன்றாங்க, புதன்கிழமைன்றாங்க, என்றைக்கு தெரியல. அது கவர்மெண்ட் தமிழக அரசு தான் வந்து இது ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு வர மாதிரி நாங்கள் கேட்குறோங்க. இது அதிகமாக தமிழக அரசால் இந்த முன்னேற்கிறோம். அவங்களால வேண்டி தான் முடியும். இதை சீக்கிரமாக எங்களுக்கு எடுத்து தர மாதிரி சீக்கிரமாக கொடுக்க சொல்லுப்பா. எப்பா கவர்மெண்ட்டில் என் பிள்ளைக்கு சீக்கிரமாக எங்களுக்கு கொடுக்க சொல்லுப்பா. எப்பா எத்தனை நாளாக உயிராக்கிற பிள்ளை வரும்ன்ட்டு பார்ப்போம்ப்பா. எப்பா செத்துட்ட பிள்ளைய இத்தனை நாளாக வரலன்னா எப்படிப்பா? எப்பா 3 நாள் ஆச்சுப்பா என் பிள்ளை செத்து. என் பிள்ளைய பார்க்கலப்பா நாங்கள்.